நம்முடைய தேவன் ஆபரணங்களை சேர்ப்பதில் ஆவல் மிகுந்த தேவன் என்று சொல்லிக்கிறார் பைபிள்ல. வானம் என்னுடையது, பூமியும் அதன் குடிகளும் என்னுடையது, நாடுகளிலே ஆயிரமாய் திரியும் மிருக ஜீவன்களும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்றெல்லாம் தேவன் சொன்னாலும் அவைகளிலே அவருக்கு திருப்தி இல்லை. அவர் யாரை தம்முடைய என்னுடையவர்கள், என்னுடைய சொத்துக்கள் என்று பார்க்கிறார் என்றால், நாம் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று யாருக்காக ஜீவன் கொடுத்தாரோ தம்முடைய ஜனங்களையே அவர் தமது சொத்தாக, சம்பத்தாக, ஆபரணங்களாக அவர் பார்க்கிறார். மல்கியா 3:17 பாருங்களேன். இப்படியானால் என்ன அர்த்தம்? நாமே அந்த பரலோகத்தை அலங்கரிக்க போகும் ஆபரணங்கள். தேவஜனமாம் நம்மை கூட்டி சேர்க்க, நமக்காக ஜீவன் கொடுக்க அவர் எல்லாரும் காணும்படி தானே வந்தாரு, உயிர் கொடுக்க. நம்ம மீண்டும் பரலோகத்திற்கு அவர் அழைத்து செல்ல, நம்மோடு இருக்கும்படி நம்மை சேர்த்து கொள்ள அவர் ஏன் திருடன் போல திருட்டுத்தனமாக வர வேண்டும்? திருட்டுப்பாய சாத்தான் இப்படி ஒரு உபதேசத்தை புகுத்தி, இயேசுவானவர் திருடன் மாதிரி வருவாரு, திருடனை போல வருவார்னு சொல்லி உபதேசத்தை பூத்தி விட்டுட்டான். பைபிள் சொல்லுதுதான், ஏதோ திருடனை போல வருகிறேன் இயேசு சொல்லியிருக்கிறார். உண்மைதான். வெளிப்படுத்தல் 16:15, 2 பேதுரு 3:10-11, கர்த்தருடைய நாள் திருடனை போல இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் திடீரென்று வருவார். when we least expect, unexpectedly, suddenly, திடீர்னு எதிர்பாராத வேளையில இயேசு வருவார். அதாங்க திருடனை போல என்பதற்கான அர்த்தம்.